நீங்க 40,000 பட்ஜெட்ல இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல ஓவராலா ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன் தேடுறீங்களா? ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டியோட சூப்பரான டிஸ்ப்ளேயோட லேட்டஸ்டா லான்ச் ஆயிருக்குது iQOட Z11. இந்த மொபைல்ல அப்படி ஹைலைட்டா என்னதான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஓபன் பண்ணி பிரிச்சு ஒவ்வொன்னா டீடைல்டா பார்க்க போறோம். பாக்ஸ் வழக்கம் போல தான் இருக்கு. முன்னாடி பிராண்ட் நேம் கொடுத்திருக்காங்க, பின்னாடி ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். ஸோ ஓபன் பண்ணா மேலேயே மொபைல் இருக்கு. Z11 மொபைலை கையில் எடுக்கும்போதே அந்த ஸ்லிம்மாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. இதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்து பாக்ஸ்குள்ளே குயிக் ஸ்டார்ட் கைட், வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, டிபியூ கேஸ், டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு சிம் எஜெக்டர் பின், கடைசியாக ஒரு 44 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். ஃபஸ்ட்டு கேஸை போட்டு பார்த்துருவோம். பரவாயில்ல, கேஸ் போட்டாலுமே கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் மொபைல் தெரியுது. கையில் பிடிக்கும்போது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு ஓகேவாக தான் இருக்குது. கேஸுமே நல்லாவே ஃபிட் ஆகுது. அப்படியே ரியரில் டிசைனுக்கு வந்தால் டிசைன் நம்மளை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணது. ஒரு ப்ரீமியமான டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிசைனை பார்த்தா எங்கேருந்து இந்த டிசைன் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமராவை சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கேமரா வந்து ஒரு கண்ணு மாதிரி தெரியுது. இந்த சைடில் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்தோம் அப்படின்னா iQOட பிராண்டிங் இருக்குது. எட்ஜஸ் எல்லாமே பார்த்தா ரீசன்ட் டைமில் எல்லாமே ஒரு ஃப்ளாட்டான டிசைன் தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க கர்வாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஹோல்டு பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி இருந்தாலுமே இதோட திக்னஸ் 8.3 mm தான் இருக்குது. வெயிட் 213 கிராம் தான் இருக்குது. நல்லாவே வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறது ஆரோரா கிரீன். இது போக செலஸ்டியல் ப்ளூ அப்படின்னு இன்னொரு கலர் வேரியண்ட்டும் அவைலபிளா இருக்கு. அப்படியே டியூரபிலிட்டின்னு வரும்போது இங்க IP68, 69 ரெண்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்டா இங்க IP69 வரதுனால தண்ணியில போட்டாலோ இல்ல மழையில் நனைஞ்சாலோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பட் வாட்டர் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. ஆனாலுமே ரியர்ல பாலிகார்பனேட் தான், கிளாஸ் கிடையாது. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தா இங்க டிஸ்ப்ளே தான் பெரிய ஹைலைட்டே. 6.83 இன்ச்ல 3D கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஃபிளாட்டான டிஸ்ப்ளே தான் லான்ச் பண்றாங்க. பட் லேட்டஸ்டா கர்வ்டு டிஸ்ப்ளேவோட மொபைல் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1.5K ரெசல்யூஷனோட இது AMOLED டிஸ்ப்ளே, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்க்ரோலிங்குமே நல்லா இருக்குது. டச் ரெஸ்பான்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்குது. பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இன்டோரில் அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போதுமே நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளேவாக இருக்குது. பீக் பிரைட்னஸ் ஆஃப் 5000 nits கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா இருக்குது. இது கர்வ்டு டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால அந்த பெசல்ஸ் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு மினிமலான பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அந்த கலர்ஸ் டீடைல் இதெல்லாமே மூவிஸ் பார்க்கும்போது நல்ல ரிச்சான டீடைல்ஸ் கிடைக்குது. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்கனால நல்ல லவுடாக மூவிஸ் இதெல்லாமே பார்த்துக்க முடியுது. அப்படியே மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா MediaTek Dimensity 7500 Turbo அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா இவங்க தான் இந்த ப்ராசஸர் கொண்டு வராங்க. இதோட ஆன்டிடி ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 11 லட்சத்துக்கு மேலே வருது. CPU த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தா 80% வரைக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணது. பெருசா ஹீட்டிங் இஷ்யூமே இதில் இல்லை. நீங்க ஹையர் அண்ட் கேம்ஸ் எல்லாமே நல்லாவே ப்ளே பண்ண முடியுது. ஹெவியா ப்ளே பண்ணாலுமே பெருசா ஃப்ரேம் டிராப்போ லேகோ இல்லை. BGMI 120 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதுலேயுமே நல்ல ஸ்மூத்தா ஃப்ரேம் டிராப் இல்லாமல் ப்ளே பண்ணிக்க முடியுது. ஸோ ஓவராலாக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இதில் நல்லாவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரியே பேட்டரி கெபாசிட்டியுமே இங்கே ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. 7050 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி இருந்தாலும் மொபைல் ஸ்லிம்மாக இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருக்குது. நம்ம லைட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக 1.5 நாளைக்கு மேலேயே வருது. நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு டே டைமுக்கு தாராளமாக பேட்டரி லைஃப் வருது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது தான் 44 வாட்க்கான அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. 44 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டிக்கு இன்னும் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அப்படியே இதோட சாஃப்ட்வேர்னு வரும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16ஓட Origin OS 6 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட்டாக இந்த Origin OS கொடுத்ததுக்கப்புறம் Frontage OSோட Origin OSோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே சைனாவில் இருக்கிற Origin OS கூட கம்பேர் பண்ணும்போது மினிமலான ஃபீச்சர்ஸ் தான் இதில் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பெட்டராகவும் இருக்குது. பட் தேவையில்லாத ப்ளூடூத்தும் கொடுத்துருக்காங்க. புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸும் வரதான் செய்யுது. லாக் ஸ்க்ரீனில் அந்த கிளான்ஸோட ஆட்ஸும் வருது. இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பொதுவாக iQOட Z சீரிஸில் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா 2 OS அப்டேட் தான் இது வரைக்கும் கொடுத்துருந்துருக்காங்க. பட் இந்த டைம் அதையுமே இன்க்ரீஸ் பண்ணி 3 OS அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரும் அப்படிங்கிறதையும் பிராண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட நம்ம ஷார்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா பிராண்டுமே அவங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட்டை இன்க்ரீஸ் பண்ணி தராங்க. மொபைலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. ஸோ அதே மாதிரி வாரண்டி இன்க்ரீஸ் பண்ணி தந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ iQவும் இதுக்கு 1 year வாரண்டி தான் தராங்க. அதையும் டபுளாக கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்.
இதில் நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் பிராண்ட் ரொம்ப ஹைலைட்டாக சொல்கிறது ஏஐ கேப்ஷன். இந்த ஏஐ கேப்ஷன்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அது லைவாக கேப்ஷன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னாலுமே அந்த பேசுகிற ஆடியோவையுமே லைவாக கேப்ஷன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது மீட்டிங் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஈஸியாக சம்மரைஸும் பண்ணிக்க முடியுது. ஆனால் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே இது கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே அந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிரெடிட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஐக்யூ அந்த மாதிரி லிமிட் எதுவுமே பண்ணாமல் நம்ம லைஃப் டைம் வரைக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்கிறதா கிளைம் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் ஏஐ கேப்ஷன்ஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அப்படியே மொபைலோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. டாப்லயே ஒரு ஸ்பீக்கரும் வந்துருது. லெஃப்ட் சைடில் எதுவுமே கிடையாது. பாட்டமில் வந்தால் சிம் ஸ்லாட் அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் போட்டுக்க முடியும். ரெண்டுமே 5G சப்போர்ட் பண்ணும். பக்கத்தில் ஒரு மைக் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு. இந்த பக்கம் ஒரு மைக், இங்கே ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ரைட் சைடில் வந்தால் வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழே பவர் பட்டன், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுது. இதை தாண்டி ஐஆர் பிளாஸ்டரும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிமோட் ஆப் இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கேமராக்குள்ளே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதை டாப்பில் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஏன் கேமராக்குள்ளே வச்சாங்கன்னு தெரியல. அப்படியே ரியரில் கேமரா செக்மெண்ட் வந்தால் பிரைமரி சென்சாராக 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சாராக 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இருக்கும்போது ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக ரிச்சாக எடுத்துக்க முடியுது. பட் ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஷார்ப்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. பட் கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், டைனமிக் ரேஞ்ச் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஆனால் அந்த போர்ட்ரேட் ஷாட்டில் அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. அவுட்டோரோட இண்டோரில் எடுக்கும்போதுமே ஓரளவு டீசென்டான ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியுது. அதுவுமே குவாலிட்டி நல்லா இருக்குது. அப்படியே இங்கே செல்ஃபி கேமராவுக்கு வந்தால் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவுமே அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இருக்கும்போது கலர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து தருது. பட் டீடைல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. இதுலமே போர்ட்ரேட் ஷாட்டில் அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 4K 30 fps கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 4K ல எடுக்கும்போது டீடைல் நல்லா இருக்குது, குவாலிட்டியா வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. பட் OIS ஆன் பண்ணி எடுத்தோம்னா 1080 30 fps கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. 60 fps கான சப்போர்ட் கூட கொடுக்கல. OIS ஆன் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்டேபிளா நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதுவுமே நல்லா தான் இருக்கு. சோ ஓவராலா ரீசன்ட் டைம்ல லான்ச் பண்ண மொபைல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த செக்மெண்ட்க்கு இதோட கேமராஸ் வந்து பெட்டராவே இருக்குது. கடைசியா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கறனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. பட் இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா பேஸ் வேரியன்ட் வந்து 40,000 குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது இன்க்ளூடிங் ஆஃபரோட வருதா இல்ல ஆஃபர் இல்லாம 40,000 க்கு லான்ச் பண்றாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது மொபைல் வந்து லான்ச் ஆயிருக்கும். பிரைஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருப்பேன். சோ பிரைஸை செக் பண்ணி பார்த்துட்டு சோ இந்த செக்மெண்ட்க்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெட்டரா தோணுச்சுன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க. பட் இந்த பிரைஸ் கொஞ்ச நாள் தான் வச்சிருப்பாங்க. எல்லா பிரைஸுமே தினம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் சேல்லே வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க. அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரைஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல டிஃப்ரெண்டான டிசைன், நல்ல ஸ்லிம்மா, லைட் வெயிட்டா, சூப்பரான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது. கேமராவுமே பெட்டரா இருக்கு. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டரா தான் இருக்கு. ஸோ ஓவராலா 40Kக்கு ஒர்த்தான நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ்க்கே லான்ச் ஆயிருந்ததுன்னா மிஸ் பண்ணாம செக் பண்ணி பாருங்க. கரெக்டா?